நேரம் இந்த ஜெப தியானமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட இறைவசனம் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பாகம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்தது. நாம் அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிக்கும் பொழுது, அன்று ஆகாஸ்வேருக்கு ஒரு கட்டளை இடுகிறார். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள அனைத்து யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை இடுகிறார். அந்த கட்டளையின் நிமித்தம் சூசான் நகரமே கலங்கிற்று என்று வாசிக்கிறோம். அப்படி சூசான் நகரமே கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவருடைய காரியங்களை மாறுதலாக முடிவு பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி யூத ஜனங்களுக்கு காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணினார் என்பதை குறித்து 3 குறிப்புகளாக காண்போம். முதலாவது, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இந்த கட்டளை வந்தது, மொத்த சூசான் நகரமும் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லி அனுப்புகிறார்கள், எனக்காக 3 நாட்கள் அனைவரும், அனைத்து யூதர்கள் ஒருவர் விடாமல் அனைவரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். 3 பேர் 3 நாட்கள் உபவாசத்தோடு இருக்கும் பொழுது, நாம் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு மொர்தெகாயிடம் சொல்லி அனுப்புகிறார். அன்று அவர்கள் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் ஆண்டோட சமூகத்தில் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டார்கள். என்று அவர்கள் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்டது நிமித்தம் காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாம் நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் ஜெயமாய் முடிவதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது ஜெபத்தோடு ஆயத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக மொர்தெகாய் அவரை பார்க்கும்போது அவர் பொறுமையோடு இருக்கிறார். எஸ்தரை 5:3, 5:6 மற்றும் 7:2 இந்த 3 வசனத்தின் பின்பாகத்தை பார்க்கும்போது ராஜா எஸ்தரிடம் சொல்லுகிறார், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தருவேன் இருக்கிறார். அந்த சூழ்நிலையை மொர்தெகாய் பயன்படுத்தவில்லை. ஆண்டவருடைய காரியத்துக்காக பொறுமையோடு காத்திருந்தார். அந்த அதிகாரத்தில் பின்னாடி வாசிக்கும் போது, எஸ்தர் ராஜ சமூகத்தில் கிருபை பெற்று அரண்மனைக்குள்ளே இருக்கிறார். ஆனால் மொர்தெகாய் அரண்மனையோட வாசலில் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கிடையில் அரண்மனை முற்றத்தில் ஆமான் இருக்கிறார். ஆமான் இவர் எப்படியாவது பழி வாங்கி தூக்கிலிடணும். இந்த சூழ்நிலையிலும் கூட மொர்தெகாய் பொறுமையோடு இருக்கிறார். அவர் பொறுமையோடு இருந்ததின் விளைவு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ராஜாவுக்கு இரண்டாவதாக, அதாவது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார். நாமும் பொறுமையோடு இருக்கும்போது நம்முடைய காரியம் மாறுதலாய் மாறி நாமும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட சித்தமுள்ளவராக இருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 3வது, மொர்தெகாய், எஸ்தர் மற்றும் யூத ஜனங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி என்று நாள் குறித்தாகிவிட்டது. யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட போகிறார். ஆனால் அன்று வரை அவர்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். ஆண்டவர் நமக்கு காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தார். என்று அவர்கள் காத்திருந்தது நிமித்தம் அவருடைய காரியங்கள் ஜெயமாய முடிந்தது. நம்முடைய காரியங்களை நாம் நோக்கி பார்க்கும்போது, நாம் காலையில் எழுந்து பார்க்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிர்வினையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது ஜெபத்தோடு ஆயத்தப்படும் போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது. இரண்டாவது, பொறுமையோடு இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது. மூன்றாவது, நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.